Good morning students. Today we are going to discuss about preparation of primary alcohols. Examples for primary alcohols. First one, ethyl alcohol. Ethyl alcohol உடைய வாய்ப்பாடு CH3 single bond CH2 single bond OH. Second one, N-propyl alcohol. N-propyl alcohol உடைய வாய்ப்பாடு CH3 single bond CH2 single bond CH2 single bond OH. Next one, benzyl alcohol. Benzyl alcohol உடைய வாய்ப்பாடு C6H5 single bond CH2 single bond OH. Next one, crotyl alcohol. Crotyl alcohol உடைய வாய்ப்பாடு CH3 single bond CH double bond CH single bond CH2 single bond OH. முதலில் எத்தில் ஆல்கஹாலுடைய தயாரிப்பு முறைகளை பற்றி பார்க்கலாம். Preparation of ethyl alcohol. First reaction from ethyl bromide. எத்தில் புரோமைடு என்ற சேர்மத்திலிருந்து எத்தில் ஆல்கஹாலை நாம் எவ்வாறு தயாரிக்கலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். எத்தில் புரோமைடு என்ற சேர்மத்துக்கான வாய்ப்பாடு CH3 single bond CH2 single bond Br plus sodium hydroxide. Sodium hydroxide என்ற சேர்மத்திற்கான வாய்ப்பாடு Na single bond OH. சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்மத்துடன் எத்தில் புரோமைடு வினை புரிந்து எத்தில் ஆல்கஹால் மற்றும் சோடியம் புரோமைடு ஆகியவற்றை தருகின்றது. எத்தில் ஆல்கஹாலுக்கான வாய்ப்பாடு CH3 single bond CH2 single bond OH. சோடியம் புரோமைடுக்கான வாய்ப்பாடு NaBr. சரி, இந்த வினை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு பாருங்க. எத்தில் புரோமைடு இஸ் heated with sodium hydroxide to give ethyl alcohol and sodium bromide. அதாவது எத்தில் புரோமைடை சோடியம் ஹைட்ராக்சைடுடன் சேர்த்து வெப்பப்படுத்தும் பொழுது எத்தில் ஆல்கஹால் மற்றும் சோடியம் புரோமைடு ஆகியவை உண்டாகின்றன. சரி, இந்த வினை எப்படி நடந்துன்னு பாருங்க. எத்தில் புரோமைடுல இந்த Br ஆனது சோடியம் ஹைட்ராக்சைடுல இருக்கக்கூடிய சோடியத்தோடு சேர்ந்துட்டு சோடியம் புரோமைடா வெளியே போயிருது. Naவும் Br சேர்ந்தா NaBr. சரி, அடுத்து இந்த எத்தில் புரோமைட்ல இருக்கக்கூடிய CH3 CH2 அந்த பகுதியை சோடியம் ஹைட்ராக்சைடுல இருக்கக்கூடிய OH கூட சேர்த்து எழுதிருங்க. ஓகே, சேர்த்து எழுதும்போது நமக்கு என்ன கிடைக்குது? CH3 single bond CH2 single bond OH. ஸோ இந்த சேர்மத்துக்கு என்ன பேர் அப்படின்னா எத்தில் ஆல்கஹால். ஸோ இந்த மாதிரி தான் இந்த வினை வந்து நடந்திருக்கும். அடுத்து preparation of ethyl alcohol from ethyl acetate. ethyl acetate என்ற சேர்மத்தில் இருந்து எத்தில் ஆல்கஹால் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது என்பதை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வினை எதற்கான எடுத்துக்காட்டு அப்படின்னா ஒடுக்க வினைக்கான எடுத்துக்காட்டு, அதாவது ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரிடக்ஷன் என்பது வேறொன்றும் இல்லை, அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் சேர்க்கை வினையை நம்ம ஒடுக்க வினை என்று அழைக்கின்றோம். சரி, இந்த வினையில எடுத்துக்கொண்ட வினைப்படு பொருள் என்ன அப்படின்னா எத்தில் அசிட்டேட். எத்தில் அசிட்டேட் என்ற சேர்மத்துக்கான வாய்ப்பாடு CH3 COO CH2 CH3. இதோட வேற என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாருங்க. லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு. இந்த காரணி எதுல இருக்கணும் அப்படின்னா டெட்ராஹைட்ரோஃபியூரான். இங்க டெட்ராஹைட்ரோஃபியூரான் என்பது ஒரு கரைப்பான். இந்த சேர்மத்தை முதல்ல இதோட வினைப்படுத்தி விட்டு அதற்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா நீரார் பகுப்பு செஞ்சோம் அப்படின்னா இந்த சேர்மமானது எதை தருகின்றது என்றால் எத்தில் ஆல்கஹால் என்ற சேர்மத்தை தருகின்றது. சரி, இந்த வினையை வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு பாருங்க. When ethyl acetate is treated with
lithium aluminum hydride in tetrahydrofuran followed by hydrolysis. It gives ethyl alcohol. அதாவது எத்தில் அசிட்டேட் என்ற சேர்மத்தை டெட்ராஹைட்ரோஃபியூரானில் உள்ள லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடுடன் வினைப்படுத்திவிட்டு தொடர்ந்து நீராற்பகுப்பு செய்தால் நமக்கு எத்தில் ஆல்கஹால் என்ற சேர்மம் உருவாகின்றது. சரி, இந்த வினை எப்படி நடந்திருக்குன்னு பாருங்க. ரியாக்டன் முதல்ல எழுதிடுறேன், இது ஞாபகம் வச்சுக்காங்க. எத்தில் அசிட்டேட்னா CH3 COO CH2 CH3. நம்ம என்ன தயாரிக்க போறோம்? எத்தில் ஆல்கஹால். அப்ப எத்தில் ஆல்கஹாலினுடைய வாய்ப்பாடை வலதுபுறம் எழுதிடுறேன். எத்தில் ஆல்கஹாலுக்கு என்ன வாய்ப்பாடு? CH3 சிங்கிள் பாண்ட் CH2 சிங்கிள் பாண்ட் OH எழுதிடுறேன். எழுதுனதுக்கு அப்புறம் இந்த வினையில் இடதுபுறம் இருக்கக்கூடிய கார்பனுடைய எண்ணிக்கை வலதுபுறம் இருக்கக்கூடிய கார்பன் அணுவுடைய எண்ணிக்கை உடன் சமமாக இருக்குதான்னு பாருங்க. இடதுபுறம் எத்தனை கார்பன் அணுக்கள் உள்ளன என்றால் 4 கார்பன் அணுக்கள் உள்ளன. ஆனா வலதுபுறம் எத்தனை இருக்கு அப்படின்னா 2. அப்ப சமன் செய்வதற்காக நான் என்ன பண்றேன்? இந்த வலதுபுறம் இருக்கக்கூடிய இந்த சேர்மத்தை 2ஆல் பெருக்கிறேன். ஸோ 2ஆல் பெருக்கும் பொழுது இந்த வினையானது சமநிலை அடைஞ்சிருது. சரி, இதுக்கும் அதுக்கும் என்ன வேறுபாடுன்னு பாருங்க. இந்த சேர்மத்துடன் ஹைட்ரஜன் நீங்க சேர்த்துனீங்க அப்படின்னா இந்த சேர்மமானது இதுவும் மாறிடும். சரி, எப்படி ஹைட்ரஜன் எந்த இடத்துல ஆட் பண்றேன்னு பாருங்க. இந்த CO இருக்கு இல்லையா, இந்த COக்கு 3 ஹைட்ரஜன் ஆட் பண்ணிருங்க. இந்த கார்பன்ல 2 ஹைட்ரஜன், இந்த ஆக்சிஜனோட 1 ஹைட்ரஜன். அப்ப என்ன கிடைக்கும்? CH3 CH2 OH என்ற அமைப்பு கிடைக்கும். அடுத்து இந்த பகுதி இருக்கு இல்லையா, CH3 CH2O, அதுக்கு 1 ஹைட்ரஜன் சேர்த்துருங்க. அப்ப அது என்ன மாறும்? CH3 CH2 OH என்ற சேர்மம் மாறிடும். அப்ப ஒட்டுமொத்தமா 2 CH3 CH2 OH என்ற சேர்மம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உருவாகிறது. அதுதான் இந்த பக்கம் எழுதிடுறேன். இந்த வினையில இந்த சேர்மத்துடன் சேர்க்க வேண்டிய ஹைட்ரஜனுடைய எண்ணிக்கை எத்தனை பண்ணா 4. CH3CO பகுதியோட 3 ஹைட்ரஜன் அணுக்களை சேர்க்கணும். CH3 CH2O அந்த பகுதியோட 1 ஹைட்ரஜன் சேர்த்தோம் அப்படின்னா இந்த சேர்மமானது CH3 CH2OH என்ற எத்தில் ஆல்கஹாலாக மாறிவிடும். இதுல லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு என்பது ஒடுக்கும் காரணி. இந்த ஒடுக்கும் காரணியை இந்த சால்வெண்ட்ல எடுத்துக்கிறேன். இந்த சேர்மத்தை முதல்ல இதோட வினைப்படுத்துறேன். அதுக்கப்புறம் உடனடியாக என்ன பண்றோம்? நீராற்பகுப்பு செய்யறோம். நீராற்பகுப்பு செஞ்சோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா எத்தில் ஆல்கஹால் என்ற சேர்மம் கிடைக்கும். ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா எத்தில் ஆல்கஹாலுடைய தயாரிப்பு முறை முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக நாம் எந்த ஆல்கஹாலை தயாரிக்க போறோம் அப்படின்னா N-புரோபைல் ஆல்கஹால். ஹைட்ரோபோரேற்ற வினையில் இருந்து நாம் N-புரோபைல் ஆல்கஹாலை தயாரிக்கலாம். இந்த ஹைட்ரோபோரேற்ற வினையில பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த சேர்மத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னா புரோபைலின். புரோபைலின் என்ற சேர்மத்துக்கான வாய்ப்பாடு CH3 single bond CH double bond CH2 plus diborane. Diborane கான ஃபார்முலா B2H6
புரோப்பைலின் என்ற சேர்மத்தை டைபோரேனுடன் வினைப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு முதலில் என்ன சேர்மம் உருவாகும் அப்படின்னா ட்ரைப்ரோப்பைல் போரேன் என்ற சேர்மம் உருவாகும். ட்ரைப்ரோப்பைல் போரேன் என்ற சேர்மத்துக்கான வாய்ப்பாடு CH3 single bond CH2 single bond CH2 thrice B. சரி, இந்த வினையை சமன் செய்யணும். இந்த வினைவிலை பொருள்ல 3 கார்பன் அணுக்களை கொண்ட இந்த அமைப்பு எத்தனை தடவை இருக்கு அப்படின்னா 3 தடவை இருக்கு. இங்க எத்தனை தடவை இருக்கு அப்படின்னாக்கா 1 தான் இருக்கு. அடுத்து இங்க போரன் எத்தனை தடவை இருக்கு 2, இங்க 1 தான் வந்து இருக்கு. சரி, முதல்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா போரானோட எண்ணிக்கை இருபுறமும் வந்து சமன் செய்ய போறேன். இங்க போரானோட எண்ணிக்கை 2 வரணும் அப்படின்னா இந்த சேர்மத்தை எத்தனால பெருக்கணும் அப்படின்னா 2ஆல வந்து பெருக்கணும். சரி, இப்ப போரான் அணுவோட எண்ணிக்கை 2 புறமும் வந்து சமமா வந்து இருக்கு. அடுத்து இந்த அமைப்பு வந்து பாருங்க, 3 கார்பன் அணுக்களை கொண்ட இந்த அமைப்பு இங்க எத்தனை தடவை இருக்கு 6 தடவை இருக்கு. 2 into 3 is equal to 6. ஆனா இங்க 3 கார்பன் அணுக்களை கொண்ட இந்த அமைப்பு எத்தனை தடவை இருக்கு 1 தடவை தான் இருக்கு. அப்ப இதை நான் 6ஆ மாத்தணும். அப்ப என்ன பண்ணலாம், இந்த சேர்மத்தை நான் 6ஆல வந்து பெருக்கிறேன். அப்ப சமன்பாடு பார்த்தீங்க அப்படின்னா சமன் அடைஞ்சிருச்சு. அடுத்து இந்த சேர்மத்தை எடுத்துக்கிறேன். ஓகே, இங்க 2 மூலக்கூறுகள் இருக்கு, 1 மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே, CH3 single bond CH2 single bond CH2 thrice boron plus இந்த சேர்மத்துக்கு என்ன பேரு ட்ரைப்ரோப்பைல் போரேன் பிளஸ் ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஹைட்ரஜன் பெராக்சைடுக்கான ஃபார்முலா H2O2. சரி, எதன் முன்னில் வினைப்படுத்துறோம் அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. NaOH என்றால் சோடியம் ஹைட்ராக்சைடு. சரி, இந்த வினையின் போது இறுதியில் கிடைக்கக்கூடிய விளைபொருள் என்ன அப்படின்னு பாருங்க, N-புரோப்பைல் ஆல்கஹால் மற்றும் போரிக் ஆசிட். N-புரோப்பைல் ஆல்கஹாலுக்கான வாய்ப்பாடு CH3 single bond CH2 single bond CH2 single bond OH. இந்த சேர்மத்துக்கு பெயர் என்ன அப்படின்னா N-புரோப்பைல் ஆல்கஹால். இதோட வேற என்ன கிடைக்குதுன்னு சொன்னேன், போரிக் ஆசிட். அதற்கான வாய்ப்பாடு B into OH thrice. ட்ரைப்ரோப்பைல் போரேன் என்ற சேர்மத்தை ஹைட்ரஜன் பெராக்சைடுடன் சேர்த்து சோடியம் ஹைட்ராக்சைடு முன்னில் வினைப்படுத்தும் பொழுது என்ன சேர்மங்கள் உருவாகுதுன்னு பாருங்க, N-புரோப்பைல் ஆல்கஹால் மற்றும் போரிக் அமிலம் ஆகியவை உண்டாகின்றன. சரி, இந்த வினை வந்து சமன் செய்யணும். சரி, வலதுபுறம் உள்ள ஆக்சிஜனுடைய மொத்த எண்ணிக்கை பாருங்க 3, சரி 4 இருக்கு. இங்க 1 இருக்கு, இங்க 3 இருக்கு, 4 இருக்கு. ஆனா இடதுபுறம் 2 தான் இருக்கு. சரி, இடதுபுறம் 3 கார்பன் அணுக்களை கொண்ட இந்த அமைப்பு எத்தனை தடவை இருக்கு 3 தடவை இருக்கு. ஆனா வலதுபுறம் 3 கார்பன் அணுக்களை கொண்ட இந்த சேர்மம் அல்லது இந்த அமைப்பு எத்தனை தடவை இருக்குன்னா 1 தடவை தான் இருக்கு.
அப்போ இது நான் எத்தனால பெருக்கணும் அப்படின்னாக்கா 3ஆல் வந்து பெருக்கணும் அப்படின்னா இருபுறம் வந்து சமன் ஆயிரும். பாருங்க இங்கேயும் 3 இந்த அமைப்பு 3 தடவை இருக்கு. 3 கார்பன் அணுக்களை கொண்ட இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா 3 தடவை வந்து இருக்கு. சரி, இப்போ வலதுபுறம் இருக்கக்கூடிய ஆக்சிஜனுடைய மொத்த எண்ணிக்கை பாருங்க. இந்த சேர்மத்தில் 3 ஆக்சிஜன் அணுக்கள் உள்ளன. இந்த சேர்மத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆக்சிஜன் அணுக்கள் உள்ளன. ஏன்னா இந்த ஆக்சிஜனை 3ஆல் வந்து மல்டி பண்ணிக்கணும். இப்போ 3 + 3 = 6. இதே இடதுபுறம் எத்தனை இருக்கு? 2 தான் இருக்கு. ஓகே, இதை நான் 6ஆ மாற்றணும். அப்போ எத்தனை நாள் பெருக்கணும்? 3ஆல் வந்து பெருக்கணும். சரி, இப்போ இந்த வினை பார்த்தீங்க அப்படின்னா சமன் அடைஞ்சிருச்சு. சரி, இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது பாருங்க. when propylene is treated with diborane, tripropyl borane is formed, which on treatment with hydrogen peroxide in the presence of sodium hydroxide gives N-propyl alcohol and boric acid. அதாவது புரோப்பைலின் என்ற சேர்மத்தை டைபோரேன் என்ற சேர்மத்துடன் சேர்த்து வினைப்படுத்தும் பொழுது ட்ரைப்ரோப்பைல் போரேன் என்ற சேர்மம் உருவாகிறது. இவ்வாறு உருவான ட்ரைப்ரோப்பைல் போரேன் என்ற சேர்மத்தை ஹைட்ரஜன் பெராக்சைடுடன் சேர்த்து சோடியம் ஹைட்ராக்சைடு முன்னிலையில் வினைப்படுத்தும் பொழுது N-propyl ஆல்கஹால் மற்றும் போரிக் அமிலம் ஆகியவை உண்டாகின்றன. சரி, இந்த வினை எப்படி நடந்தது அப்படின்னா ஞாபகம் வச்சு தான் எழுதணும், வேற வழி இல்லை. இந்த வினையில் என்னென்ன வினைப்படு பொருட்கள் ஈடுபடுகின்றன மற்றும் என்ன விளைபொருட்கள் வந்து உண்டாகின்றன என்பதை ஞாபகம் வச்சு தான் எழுதணும். சரி, முதல் வினையில் வந்து என்ன இருக்கு? புரோப்பைலின் எடுத்துக்கிறோம். புரோப்பைலின் என்ற சேர்மத்துக்கான வாய்ப்பாடு CH3 single bond CH double bond CH2. இது 6 தடவை எடுத்துக்கிறேன். அடுத்து டைபோரேன், அதற்கான வாய்ப்பாடு B2H6, இது ஒரு தடவை எடுத்துக்கிறேன். சரி, இதுல வலதுபுறம் என்ன உருவாகுது? 2 மூலக்கூறுகள் ட்ரைப்ரோப்பைல் போரேன் என்ற சேர்மம் வந்து உருவாகின்றது. அதற்கான வாய்ப்பாடு CH3 single bond CH2 single bond CH2 thrice போரான். ஓகே, அடுத்து இந்த 2 மூலக்கூறுகளில் ஒன்று மட்டும் எடுத்துக்கிறேன். CH3 single bond CH2 single bond CH2 thrice போரான். இதை எது கூட சேர்க்கிறோம்? ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஹைட்ரஜன் பெராக்சைடுக்கான வாய்ப்பாடு H2O2. எத்தனை தடவை எடுத்துக்கிறோம்? 3 தடவை எடுத்துக்கிறேன். ஏரோ மார்க் எழுதிடுறேன். அதுக்கு மேலே என்ன ஆட் பண்ணுறோம்? சோடியம் ஹைட்ராக்சைடு, ஃபார்முலா NaOH. இது ரெண்டும் சேர்ந்து என்னவா மாறுது? நம்மளுடைய எய்ம் என்னது? N-propyl ஆல்கஹால் தயாரிக்கிறது. N-propyl ஆல்கஹாலுக்கான வாய்ப்பாடு என்னது? ஞாபகம் வச்சு எழுதுறீங்க. CH3 single bond CH2 single bond CH2 OH. ஓகே, இது எத்தனை தடவை உருவாகும் அப்படின்னாக்கா 3 தடவை வந்து கிடைக்கும். இதோட சேர்ந்து கூடுதலாக வந்து என்ன விளைபொருள் உருவாகும் அப்படின்னாக்கா போரிக் அமிலம். போரிக் அமிலத்துக்கான வாய்ப்பாடு BOH thrice. ஓகே, இந்த போரிக் அமிலத்தை வேற மாதிரி எப்படி எழுதணும்னா H3BO3 அப்படின்னு எழுதலாம். ஓகே, இதுவும் ஒன்று தான். இதுவும் போரிக் அமிலம் தான், இதுவும் போரிக் அமிலம் தான். ஓகே, இந்த வினையை ஞாபகம் வச்சு தான் எழுதணும். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா என்னது? N-propyl ஆல்கஹாலுடைய தயாரிப்பு முறை முடிஞ்சிச்சு. இந்த வினையை வந்து நம்ம எவ்வாறு அழைக்கின்றோம் என்றால் ஹைட்ரோ போரேற்ற வினை என்று அழைக்கின்றோம். இந்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கியமான ஒன்று. 3 மார்க்ஸில் வந்து கேட்பாங்க. ஓகே, இதை மென்ஷன் பண்ணி தான் வந்து கேட்பாங்க. ரைட் எ நோட் ஆன் ஹைட்ரோபோரேஷன் ரியாக்ஷன். ஸோ இதோட நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா 2 பிரைமரி ஆல்கஹால், அதாவது எத்தில் ஆல்கஹால் மற்றும் N-propyl ஆல்கஹால் ஆகியவற்றை தயாரிச்சிட்டோம். அடுத்ததான் நம்ம தயாரிக்க போகின்ற சேர்மம் என்னவென்றால் பென்சைல் ஆல்கஹால். பென்சைல் ஆல்கஹாலுக்கான வாய்ப்பாடு C6H5 single bond CH2 single bond OH. சரி, முதல் வினை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபினைல் மெக்னீசியம் புரோமைட்ல இருந்து பென்சைல் ஆல்கஹாலை தயாரித்தல். இங்க பயன்படுத்தக்கூடிய ஃபினைல் மெக்னீசியம் புரோமைடு என்ற சேர்மம் வேறொன்றும் இல்லை, ஒரு
கிரிக்னார்ட் வினை காரணி. ஃபினைல் மெக்னீசியம் புரோமைடு என்பது ஒரு கிரிக்னார்ட் காரணி. ஸோ அதற்கான வாய்ப்பாடு வந்து பாருங்க, C6H5 சிங்கிள் பாண்ட் Mg சிங்கிள் பாண்ட் Br. இந்த சேர்மத்தை எதோட வினைப்படுத்த போறோம் அப்படின்னா ஃபார்மால்டிகைட். அதற்கான வாய்ப்பாடு HCHO. ஈத்தர். அடுத்து அமில ஊடகத்தில் நீரார் பகுப்பு. H+ என்றால் கனிம அமிலம், H2SO4 அல்லது HCl. ஓகே, அதை வந்து குறிப்பிடுகின்றது. சரி, இந்த வினையின் போது உருவாகக்கூடிய விளைபொருள் என்னன்னு பாருங்க. C6H5 சிங்கிள் பாண்ட் CH2 சிங்கிள் பாண்ட் OH. இந்த சேர்மத்துக்கு என்ன பேர் அப்படின்னா பென்சைல் ஆல்கஹால் பிளஸ் Mg OH Br அல்லது Br சிங்கிள் பாண்ட் Mg சிங்கிள் பாண்ட் OH. அல்லது இப்படி கூட எழுதலாம். OH Mg Br. நம்ம Mg Br அப்படின்ட்டு வந்து இதே அமைப்பு நான் இங்கே எழுதியிருக்கேன். OH மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜினுடைய லெஃப்ட் சைடு வந்து இருக்கு. ஸோ இதுக்கு வந்து நேம் இல்லை. ஸோ இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பாருங்க. When formaldehyde is treated with phenyl magnesium bromide in ether followed by acid hydrolysis, benzyl alcohol is formed. அதாவது ஃபார்மால்டிகைடை ஈத்தரில் உள்ள ஃபினைல் மெக்னீசியம் புரோமைடுடன் சேர்த்து வினைப்படுத்தும் பொழுது உருவாகக்கூடிய சேர்மத்தை அமில நீரார் பகுப்பு செய்யும் பொழுது பென்சைல் ஆல்கஹால் உருவாகின்றது. இந்த சேர்மத்துக்கு என்ன பெயர் சொன்னேன்? ஃபார்மால்டிகைடு. இந்த வினை மிகவும் முக்கியமான ஒன்று. சரி, இந்த வினைப்படு பொருட்கள் எவ்வாறு இந்த வினைவிலை பொருட்களாக மாறின என்பதை பற்றி பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நீங்க இது எழுதினா போதுமானதா இருக்கும். சரி, ஃபார்மால்டிகைடு ஃபார்முலா என்னது? H சிங்கிள் பாண்ட் C சிங்கிள் பாண்ட் H டபுள் பாண்ட் O. சரி, இந்த சேர்மத்தோட வேற என்ன சேர்மத்தை எடுத்துக்கிறோம்? ஃபினைல் மெக்னீசியம் புரோமைடு. ஃபார்முலா C6H5 சிங்கிள் பாண்ட் Mg சிங்கிள் பாண்ட் Br. என்ன சால்வெண்ட் யூஸ் பண்றோம்? ஈத்தர். இந்த கிரிக்னார்ட் ரியேஜன்ட் இந்த சால்வெண்ட்ல எடுத்துக்கிறோம். ஸோ என்ன நடக்குன்னு பாருங்க. இந்த ஃபார்மால்டிகைடில் எந்த பகுதி வந்து ஆக்டிவ் சென்டர் அப்படின்னா இந்த CO பகுதி. ஓகே, இந்த கார்பனைல் பகுதி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் சென்டரா வந்து இருக்கு. சரி, இந்த பாண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆக்சிஜன் நோக்கி நகருது.
ஓகே, அதனால் இந்த ஆக்சிஜனுக்கு என்ன சார்ஜ்? மைனஸ் சார்ஜ். அப்போ கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ், பார்ஷியலி பாசிட்டிவ் சார்ஜ். ஆக்சிஜனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பார்ஷியலி நெகட்டிவ் சார்ஜ். சரி, இந்த பாண்டில் பாருங்கள், அதாவது இது வந்து உலோகம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா பென்சின் ரிங். சரி, இந்த ரெண்டு கிடையே இருக்கக்கூடிய இந்த பிணைப்பு வந்து பார்க்குறேன். இந்த பாண்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபினைல் ரிங்கை நோக்கி நகருது. அப்போ இந்த CCH5 என்ன மாறும் அப்படின்னாக்கா மைனஸ் மாறும், இந்த Mg வந்து ப்ளஸ்ஸாக வந்து மாறும். ஓகே, இந்த பகுதி நான் எடுத்து எழுதிடுறேன் பாருங்கள். H சிங்கிள் பாண்டு C சிங்கிள் பாண்ட் H. ஓகே, இந்த டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா, அது சிங்கிள் பாண்டாக மாறிடுச்சு. ஓகேவா, இந்த டபுள் பாண்டில் ஒரு பாண்டு இந்த ஆக்சிஜன் நோக்கி நகர்ந்துருச்சு. ஓகே, அந்த மைனஸை நான் வலதுபுறமாக எழுதிடுறேன். சரி, இந்த கார்பனுக்கு மேலே ப்ளஸ் சார்ஜ் இருந்தது இல்லையா, அந்த ப்ளஸ் சார்ஜ் நியூட்ரல் பண்ணுறதுக்காக இந்த ஃபினைல் மெக்னீசியம் புரோமைடில் இருக்கக்கூடிய CCH5 மைனஸ் இதோட வந்து ஆட் ஆகிடுது. இது இங்கே வந்து சேர்ந்துருது. அப்போ என்ன கிடைக்குது? C6H5. இந்த பகுதி CCH5 மைனஸ் இந்த C+ கூட ஆட் ஆகிடுது. சரி, இந்த ஆக்சிஜனுக்கு மேலே மைனஸ் சார்ஜ் இருக்கு இல்லையா, அதை நியூட்ரல் பண்ணுறதுக்காக இந்த சேர்மத்தில் இருக்கக்கூடிய Br சிங்கிள் பாண்ட் Mg+ வருது. இப்போ Mg சிங்கிள் பாண்ட் Br. இது பார்த்தீங்கன்னா நம்ம அடக்ட் அப்படின்னு சொல்லுவோம், சேர்க்கை சேர்மம். இதுக்கு நேம் கிடையாது, சேர்க்கை சேர்மம். இதுக்கு நான் என்ன நேம் சொல்லியிருந்தேன்? ஃபினைல் மெக்னீசியம் புரோமைடு. சரி, இது வந்து எதில் ஈடுபடுது அப்படின்னாக்கா அமில நீராற்பு வினையில் வந்து ஈடுபடுது. அப்போ அமிலம் என்பதை குறிப்பிடுவதற்காக H+ போட்டுக்கிறேன். நீராற்புனா H2O. அமில ஊடகத்தில் நீராற்பு வந்து செய்கிறேன். சரி, இங்கே எது ரியாக்ஷன் சென்டர் அப்படின்னா இந்த பகுதி தான் ரியாக்ஷன் சென்டர். ஓகே, இது மெட்டல், இது நான் மெட்டல். ஓகே, மெட்டல் எலக்ட்ரானை வேற ஒரு அணுவுக்கு கொடுத்துரும். ஓகே, இது எலக்ட்ரான் வந்து வாங்கிக்கும். நான் மெட்டல் எலக்ட்ரான் வாங்கிக்கும், மெட்டல் வந்து எலக்ட்ரானை கொடுக்கும். ஓகே, அப்போ இந்த ஆக்சிஜனுக்கு Mg இடையே இருக்கக்கூடிய இந்த பாண்டு இந்த ஆக்சிஜன் நோக்கி நகருது. அப்போ ஆக்சிஜனுக்கு என்ன சார்ஜ் உருவாகும்? மைனஸ் சார்ஜ். மெக்னீசியத்துக்கு என்ன சார்ஜ் உருவாகும்? பாசிட்டிவ் சார்ஜ். சரி, இந்த இதை நான் அப்படியே எழுதிடுறேன் பாருங்க. H சிங்கிள் பாண்ட் C, மேலே C6H5, கீழே H இருக்கு, அடுத்து சிங்கிள் பாண்ட் ஆக்சிஜன். ஓகே, இந்த பாண்ட் ஆக்சிஜனுக்கு மேலே வந்தது இல்லையா, அதான் மைனஸ் சார்ஜாக வந்தது. அந்த மைனஸ் சார்ஜை நான் இங்கே எழுதிடுறேன். ஓகே, சரி, இந்த வாட்டரில் என்ன இருக்கும் அப்படின்னா H+ OH- வந்து இருக்கும். ஓகே, இந்த வாட்டரில் H+ OH- வந்து இருக்கும். சரி, இந்த எதிர்மின் சுமையுடைய பகுதி நீரில் இருக்கக்கூடிய இந்த H+ வந்து வாங்கிக்கும். இப்போ H+ இதோட சேர்ந்ததுன்னா நமக்கு என்ன ஆகும்? பென்சில் ஆல்கஹால் சேர்மம் வந்து உருவாகும். சரி, மீதி இந்த Br சிங்கிள் பாண்ட் Mg+ இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும்? நீரில் இருக்கக்கூடிய OH- வாங்கிக்கும். ஓகே, இந்த OH- Br சிங்கிள் பாண்ட் Mg+ கூட நான் ஆட் பண்ணிட்டேன். ஓகே, அப்போ நமக்கு இந்த சேர்மம் வந்து உருவாகுது. இதனுடைய பேர் என்னது? அதாவது இந்த சேர்மத்துக்கான பேர் வந்து பென்சைல் ஆல்கஹால். இது வந்து நேம் இல்லை. ஸோ இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வினை வந்து நடந்திருக்கும். ஓகே, ஃபார்மாலிட்டி எடுத்துக்கிறேன். ஈத்தரில் ஃபினைல் மெக்னீசியம் புரோமைடு எடுத்துக்கிறோம். ரெண்டு வினைப்படுத்தணும் அப்படின்னா முதல்ல இந்த செயற்கை சேர்மம் வந்து உருவாகுது. ஓகே, இது ரெண்டும் சேர்த்துடுறேன். ஓகே, செயற்கை அப்படின்னாவே அந்த வினை எங்கே நடக்கும்? எந்த ஒரு சேர்மத்தில் எந்த பகுதியில் இந்த மல்டிபிள் பாண்ட் சென்டர் இருக்குதோ அங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா செயற்கை வினை வந்து நடக்கும். ஓகே, இப்போ இந்த இடத்துல இது வந்து ஆட் ஆகுது, இது வந்து கிடைக்குது. சரி, இது அமில நீராற்புக்கு வந்து உட்படுது, பென்சில் ஆல்கஹால் நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இந்த பென்சில் ஆல்கஹால் பாருங்கள் எப்படி எழுதலாம்? அதாவது C6H5
இருக்கா? அடுத்து இந்த கார்பனில் 2 ஹைட்ரஜன் அணுக்கள் உள்ளன. அப்போ சிங்கிள் பாண்ட் CH2. இதே கார்பனில் ஒரு OH வந்து இருக்கு. ஓகே, இப்போ இது ரெண்டுமே என்னது? ஒன்று தான். CCH5 சிங்கிள் பாண்ட், CH2 சிங்கிள் பாண்ட் OH. தட்ஸ் ஆல். இந்த வினை பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சிடுச்சு. சரி, அடுத்ததாக பென்சோயிக் அமிலத்திலிருந்து எவ்வாறு பென்சைல் ஆல்கஹால் தயாரிக்கப்படுகிறது என்பதை பற்றி பார்க்கலாம். சரி, இந்த வினை எதற்கான எடுத்துக்காட்டு அப்படின்னா ஒடுக்க வினைக்கான எடுத்துக்காட்டு. ஒடுக்க வினை என்றால் ஹைட்ரஜன் சேர்க்கை வினை. அப்போ இந்த வினையில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட், அதாவது ஒடுக்கும் காரணி வந்து பயன்படுத்தணும். என்ன ஒடுக்கும் காரணி அப்படின்னா டெட்ராஹைட்ரோஃபியூரான் என்ற கரைப்பானில் உள்ள லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் என்ற சேர்மத்தை வந்து ஒடுக்கும் காரணியை வந்து எடுத்துக்கணும். சரி, பென்சோயிக் அமிலத்துக்கான வாய்ப்பாடு C6H5 சிங்கிள் பாண்ட் COOH. இந்த சேர்மத்தை முதல்ல இது கூட வினைப்படுத்துறோம் அப்படின்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு. ஆனால் அதை எதில் எடுத்துக்கிறோம்? டெட்ராஹைட்ரோஃபியூரான் என்ற கரைப்பானில் வந்து எடுத்துக்கிறோம். ஓகே, அடுத்து கிடைக்கக்கூடிய சேர்மத்தை என்ன பண்ணுறோம்? நீராற்பகுப்பு வந்து செய்கிறோம். நீராற்பகுப்பு அப்படின்னா நீருடன் வினை. சரி, இறுதியில் என்ன விளைபொருள் கிடைக்கும் அப்படின்னா பென்சைல் ஆல்கஹால். ஃபார்முலா என்னது? C6H5 single bond CH2 single bond OH. சரி, இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு பாருங்க. when benzoic acid is treated with lithium aluminum hydride in tetrahydrofuran followed by water or followed by hydrolysis, it gives benzyl alcohol or benzyl alcohol is formed. When benzoic acid is treated with lithium aluminum hydride in tetrahydrofuran followed by water, benzyl alcohol is formed. அதாவது பென்சோயிக் அமிலத்தை டெட்ராஹைட்ரோஃபியூரானில் உள்ள லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடுடன் சேர்த்து வினைப்படுத்தி கிடைக்கக்கூடிய சேர்மத்தை நீராற்பகுப்பு செய்தால் பென்சைல் ஆல்கஹால் உருவாகிறது அல்லது பென்சைல் ஆல்கஹால் உருவாகும். சரி, இந்த வினை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் பாருங்க. முதல்ல இந்த டைட்டில் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். பென்சோயிக் அமிலத்திலிருந்து பென்சைல் ஆல்கஹால் வந்து தயாரிக்க போறோம் அப்படின்ற ஞாபகம் உங்களுக்கு இருக்கணும். பென்சோயிக் அமிலத்துக்கான வாய்ப்பாடு CH5COOH. பென்சைல் ஆல்கஹாலுக்கான வாய்ப்பாடு CH5 சிங்கிள் பாண்ட் CH2OH. அப்போ இது வலதுபுறம் எழுதிடுறேன். பென்சோயிக் அமிலத்தை பார்த்தீங்க அப்படின்னாக்கா இடதுபுறம் வந்து எழுதிடுறேன். ஏரோமார்க்கு மேலே லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு பை டெட்ராஹைட்ரோஃபியூரான் தென் வாட்டர். ஓகே, இது ஹைட்ரஜன் சேர்க்கை வினை அப்படின்னு சொன்னேன் இல்லையா? எங்கே ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகுதுன்னு பாருங்க. இந்த பென்சோயிக் அமிலத்தில் COHல இருக்கக்கூடிய இந்த CO அந்த அமைப்புக்கு என்ன பண்றோன்னு பாருங்க, ஹைட்ரஜன் வந்து சேர்க்கிறோம். இந்த கார்பனுக்கு 2 ஹைட்ரஜன், ஓகே. இன்னொரு ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்க அப்படின்னா வாட்டரா வந்து வெளியே போயிடும். இந்த CO அமைப்பில் மாற்றம் வந்து நிகழ்கிறது. இந்த கார்பனுக்கு 2 ஹைட்ரஜன் கொடுக்குறோம், இந்த ஆக்சிஜனுக்கும் 2 ஹைட்ரஜன் வந்து கொடுக்குறோம். ஓகே, கார்பனுக்கு 2 ஹைட்ரஜன் கொடுத்தா அது என்ன மாறும்? CH2 வந்து மாறிடும். ஓகே, சரி. இந்த ஆக்சிஜனுக்கு 2 ஹைட்ரஜன் கொடுத்தீங்களா, அது என்ன மாறிடும்? வாட்டரா வந்து மாறிடும். அந்த வாட்டரை
வெளியில் போயிடுது. ஓகே, இந்த OH இந்த CH2 கூட அட்டாச் பண்ணிடுங்க, அது பென்சைல் ஆல்கஹாலை வந்து மாறிடும். இது ஞாபகம் வச்சு தான் எழுதணும். அந்த மெக்கானிசம்லாம் வந்து போடலை, ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க, ஞாபகம் வச்சு எழுதிருங்க. சரியா? ஒரு கார்பாக்சிலிக் அமிலத்தை ஒடுக்கம் செஞ்சீங்க அப்படின்னா அந்த கார்பாக்சிலிக் அமிலத்தில் இருக்கக்கூடிய COOH என்ற பகுதி என்னவா மாறும், CH2OH வந்து மாறும். நீங்கள் இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இந்த COH பகுதியை CH2OH மாற்றிருங்க, முடிஞ்சது. இந்த பென்சோயிக் அமிலத்தில் நம்ம ஹைட்ரஜன் சேர்க்கிறோம், அதனால தான் நம்ம இந்த வினை வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒடுக்கு வினை என்று சொல்கின்றோம். அடுத்ததான் நம்ம தயாரிக்க போகின்ற சேர்மம் என்னவென்றால் குரோட்டைல் ஆல்கஹால். குரோட்டைல் ஆல்கஹாலுக்கான வாய்ப்பாடு CH3 சிங்கிள் பாண்ட் CH டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH2 சிங்கிள் பாண்ட் OH. ஸோ இது எதற்கான எடுத்துக்காட்டு அப்படின்னா கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பு இருக்கக்கூடிய ஓரணி ஆல்கஹாலுக்கான எடுத்துக்காட்டு. இது ஓரணி ஆல்கஹால். இந்த சேர்மத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்பனுக்கு இந்த கார்பனுக்கும் இடையில வந்து இரட்டை பிணைப்பு வந்து இருக்குது. ஓகே, ஸோ அதனால தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இந்த சேர்மத்தை கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பு இருக்கக்கூடிய ஓரணி ஆல்கஹால் அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ இந்த சேர்மத்தை எப்படி தயாரிக்கிறோம் அப்படின்னு வந்து பாருங்க. ப்ரிப்பரேஷன் ஆஃப் குரோட்டைல் ஆல்கஹால் ஃப்ரம் குரோட்டோன் ஆல்டிகைட். சரி, இந்த வினை எதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா ஒடுக்க வினைக்கான எடுத்துக்காட்டு, ஹைட்ரஜன் சேர்க்கை. ஹைட்ரஜன் சேர்க்கை அப்படின்னாவே ஒடுக்கும் காரணி வந்து பயன்படுத்தணும். இங்கே பயன்படுத்தக்கூடிய ஒடுக்கும் காரணி என்ன பண்ணாக்கா டெட்ரா ஹைட்ரோஃபியூரானில் உள்ள லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு. ஸோ இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா இந்த சேர்மமானது கார்பனைல் சேர்மத்தில் இருக்கக்கூடிய கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பை ஒடுக்கம் செய்யாது. ஓகே, கார்பனில் சேர்மத்தில் இருக்கக்கூடிய கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பை ஒடுக்கம் செய்யாது. அதாவது அந்த C டபுள் பாண்ட் Cக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் வந்து கொடுக்காது. ஓகே, இப்போ அதனால இந்த காரணியானது சிறப்புத்தன்மை வாய்ந்ததாக இருக்குது. மற்ற காரணிகள் என்ன அப்படின்னா ராணி நிக்கல். ஓகே, அது மட்டும் இல்லாமல் சோடியம் மெர்க்குரி வாட்டர், இந்த காரணிகள் போல் அல்லாமல் இந்த காரணியை வந்து என்ன பண்ணாது அப்படின்னா கார்பனில் சேர்மத்தில் இருக்கக்கூடிய கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பு வந்து ஹைட்ரஜன் சேர்க்கைக்கு உட்படுத்தாது. சரி, என்ன எடுத்துக்கிறேன், குரோட்டன் ஆல்டிகைட். ஃபார்முலா என்னன்னு பாருங்க, CH3 சிங்கிள் பாண்ட் CH டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CHO. ஏரோ மார்க் மேலே இந்த ஏஜென்ட் எழுதிடுறேன், கீழே வாட்டர் வந்து எழுதிடுறேன். இந்த சேர்மம் என்னவா மாறுது, குரோட்டைல் ஆல்கஹால் வந்து மாறிடுது. ஓகே, நான் முன்னாடியே சொன்னேன் இந்த ஏஜென்ட் வந்து என்ன பண்ணாது, கார்பனில் சேர்மத்தில் இருக்கக்கூடிய C டபுள் பாண்ட் C வந்து சேஞ்ச் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, இது ஒரு கார்பனில் சேர்மம் தான், இதில் C டபுள் பாண்ட் C இருக்கு. அப்போ இந்த இடத்தை வந்து பாதிக்காது. ஆனால் எதை பாதிக்குது, இந்த CHO வந்து பாதிக்குது. இந்த CHO வந்து என்னவா மாற்றிடுது, CH2OH வந்து மாற்றி விட்டுருது. ஓகே, இந்த CHOவை CH2OH மாற்றிடுது. யார் மாற்றுறாங்கன்னா இந்த ஏஜென்ட்டு. மீதி இருக்கிறது அப்படியே எழுதிடும் பாருங்க, CH3 சிங்கிள் பாண்ட் CH டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட். இந்த CHO தான் நான் CH2OH மாற்றிடுறேன். ரெண்டுக்கு என்ன வேறுபாடு, ஹைட்ரஜன் அணுனுடைய எண்ணிக்கை தான் வேறுபாடு. இந்த CHOவில் ஒரு கார்பன் ஒரு ஆக்சிஜன் ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. ஆனால் இதில் ஒரு கார்பன் 3 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன். எத்தனை ஹைட்ரஜன் கூடுதலாக இருக்கு,
2 ஹைட்ரஜன் பார்த்தீங்க அப்படின்னா கூடுதலாக வந்து இருக்குது. அப்போ ஹைட்ரஜனை சேர்த்துருக்கோம். இப்போ ஹைட்ரஜன் சேர்க்கறதுனால நம்ம என்னன்னு சொல்கிறோம், இது ஒடுக்க வினை அப்படின்னு சொல்கிறோம். இது ஏன் நான் கார்பனில் சேர்மம் அப்படின்னு வந்து சொல்கிறேன்னு பாருங்கள். இந்த சேர்மத்தை நான் இப்படி எழுதுகிறேன், CH3 CH டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் C டபுள் பாண்ட் O சிங்கிள் பாண்ட் H. ஓகே, இப்போ இது ஒரு கரிமச்சேர்மம். இந்த கரிமச்சேர்மத்தில் பாருங்கள் CO என்ற அமைப்பு வந்து இருக்குது. அதனால தான் நான் என்னென்னு சொல்கிறேன் அப்படின்னா கார்போனைல் சேர்மம் அப்படின்னு சொல்கிறோம், கார்போனைல் காம்பவுண்ட். ஓகே, இந்த கார்போனைல் காம்பவுண்டில் C டபுள் பாண்ட் C இந்த அமைப்பு வந்து இருக்குது. இது என்ன பண்ணாக்கா அன்சேச்சுரேஷன். ஓகே, நிறைவுறாத தன்மை. இந்த சேர்மத்தை எடுத்துக்கிட்டு இதன் முன்னிலையில் ஒடுக்கம் செஞ்சீங்க அப்படின்னா இந்த ஏஜெண்ட்டு இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இதை மட்டும் மாற்றி விட்டுரும். C டபுள் பாண்ட் C அப்படியே தான் இருக்கும். இந்த CHO அந்த பகுதியை வந்து CH2O வச்சா மாற்றிடும். இது ஒரு முக்கியமான வினை. ஓகேவா? இதனோட எக்ஸ்பிளேஷன் மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுறேன். இதோட இந்த டாபிக் வந்து முடிச்சிடலாம். When crotonaldehyde is treated with lithium aluminum hydride in tetrahydrofuran followed by water, crotyl alcohol is formed. அதாவது crotonaldehyde என்ற சேர்மத்தை டெட்ராஹைட்ரோஃபியூரானில் உள்ள லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு என்ற சேர்மத்துடன் வினைப்படுத்தி கிடைக்கக்கூடிய சேர்மத்தை நீராற்பகுப்பு செய்தால் குரோட்டைல் ஆல்கஹால் என்ற சேர்மம் உருவாகிறது. That's all. இந்த வினையோட ஓரணி ஆல்கஹாலுடைய தயாரிப்பு முறைகள் முடிந்தன.